ಕಾವலும் ಎನ್ ಉದರಗಳಿಗೆ ಪೂಟಂ ಪೋಡುಂದ್ರ. ದೇವರೇ ನನ್ನ ಬಾಯಿಗೆ ಕಾವಲಾಗಿದ್ದು ನಾನು ತುಟಿಗಳಿಗೆ ಬೀಗ ಹಾಕಬೇಕೆಂಬುದಾಗಿ. ಯಾಕೆ அவ்வளவு விஷயத்தை அதை அவಳು கணிசமா கருதுறான். ಯಾಕೆಂದ್ರೆ ಅಷ್ಟೊಂದಾಗಿ ಅವನು ಗಂಭೀರವಾಗಿ ಆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಎನ್ನಿಸ್ತಾನೆ. சில விஷயங்களை நம்ம தீர்மானிக்க வேண்டியது. ಕೆಲವೊಂದು ಕಾರ್ಯಗಳು ನಾವು ತೀರ್ಮಾನಿಸಬೇಕಾಗಿದೆ. என் வாழ்க்கையில் நடந்தது ஒரு சாட்சியா சொல்றேன் பாருங்க. ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ನಡೆದಿದ್ದು ಒಂದು ಸಾಕ್ಷಿಯಾಗಿ. நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு எங்க அப்பாவுக்கு ஒரு 6 வருஷம் தொடர்பே ಇಲ್ಲ. ನಾನು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ ಮೇಲೆ ನನಗೂ ನನ್ನ ತಂದೆಗೆ ಒಂದು 6 ವರ್ಷ ಸಂಪರ್ಕನೇ கிடையாது. ಅವ್ರು ನೋಡಿದ್ದೇ ಇಲ್ಲ, ಫೋನೇ பண்ண ಮಾட்டாರು, ಫೋನೇ ಮಾಡೋದಿಲ್ಲ. ನಾನು ಅವರ போய் பார்க்கிறதுக்கு எந்த வசதிகளும் கிடையாது. ನಾನು ಅವ್ರನ್ನ ನೋಡತಕ್ಕಂತ ಯಾವುದೇ ಸೌಕರ್ಯ. 6 வருஷம் ஆயிடுச்சு பாருங்க. 6 ವರ್ಷಗಳಾಯ್ತು. ஆனா 6 வருஷம் அவರಿಗೆ ஜெபம் பண்ணினே இருக்கிறேன். 6 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಅವ್ರಿಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. எங்க அம்மா வந்து என்ன பாப்பாங்க. ಆದ್ರೆ ನಮ್ಮ ತಾಯಿ ಬಂದು ನಾನು ನೋಡ್ತಾ ಇದ್ದೆ. எல்லாத்துல சகோதரிகள் வந்து பாப்பாங்க. ಕೆಲವೊಂದು ಸರಿ ಸಹೋದರಿಯರು ಬಂದು ನೋಡ್ತಾರೆ. அவரை குறித்து சொல்ற வார்த்தைகள்லாம் பாத்தீங்கன்னா ಅವ್ರ ಕುರಿತಾಗಿ ಹೇಳ್ತಿದ್ದ ಮಾತುಗಳೆಲ್ಲ ரொம்ப பிற்போக்காவே பேசுவாங்க. ಬಹಳ ಇಂಜರಿದಾಗೆ ಮಾತಾಡ್ತಿದ್ರು. ஆனா நான் அவருக்காக ஜெபம் பண்ணினே இருக்கேன். ಆದ್ರೆ ನಾನು ಅವ್ರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾನೆ ಇದ್ದೆ. கர்த்தாவே, ಕರ್ತನೆ, நீர் என் தகப்பனை தொடுகிறபடினால் நன்றி. நீ ನನ್ನ ತಂದೆ ಮುಟ್ಟುವುದಕ್ಕಾಗಿ, தகப்பன் மேல கிருபை வைத்திருக்கிறபடி, ತಂದೆ ಮೇಲೆ ಕೃಪೆ ಇಟ್ಟಿರುವುದಕ್ಕಾಗಿ, தகப்பன் ரட்சிக்கப்படுகிறபடினால் நன்றி. ತಂದೆ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ದಕ್ಕಾಗಿ ವಂದನೆ. 1 வருஷம் இல்லங்க, 1 ವರ್ಷ ಅಲ್ಲ, 6 வருஷம். 6 ವರ್ಷ ஆயிட்ட பின்பு 6 ವರ್ಷಗಳಾದ್ಮೇಲೆ தகப்பன ரட்சிக்கப்பட்டார். ನಮ್ಮ ತಂದೆ ರಕ್ಷಣೆ ಹೊಂದ್ಬಿಟ್ಟು ஒரே ஒரு செய்தி, சபைக்கு வந்தார், உட்கார்ந்து ரட்சிக்கப்பட்டார். ಒಂದೇ ಒಂದು ಸಾರಿ ಸಭೆಗೆ ಬಂದು ಕುಳಿತುಕೊಂಡು ಒಂದು ಸಂದೇಶ ನಾನು பிரசங்கம் பண்ணி தான் ரட்சிக்கப்பட்டார். ನಾನು ಪ್ರಸಂಗ ಮಾಡಿನೇ ರಕ್ಷಣೆ ಹೊಂದ್ಬಿಟ್ಟು. அதெல்லாம் உண்மைதான், அது நிஜானே. நான் உங்களுக்கு சொல்றேன். ಆದ್ರೆ ನಿಮ್ಗೆ ಹೇಳ್ತೇನೆ, கடந்த 4 வருஷமா மேஷாக் அப்படின்னு ஒரு போதகரோட அவர் ஐக்கியம் கொண்டிருக்கிறார். ಕಳೆದ 4 ವರ್ಷಗಳಿಂದ ಮೇಷಾಕ್ ಅನ್ನೋ ಬೋಧಕರೊಂದಿಗೆ ಸಂಪರ್ಕದಲ್ಲಿದ್ದರು. அவரோட ஐக்கியம் கொண்டிருக்கிறதே எனக்கு தெரியாது பாருங்க. ಅವರೊಂದಿಗೆ ಐಕ್ಯದಿಂದ ಇರುವುದೇ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஒரு முறை நான் யதார்த்தமா ஒரு ஊருக்கு போகும்பொழுது அங்க ஒரு போதகரோட பேசிட்டு இருந்தேன். ಅಲ್ಲಿ ಯಥಾರ್ಥವಾಗಿ ಒಂದು ಊರಿಗೆ ಹೋದಾಗ ಅಲ್ಲಿ ಒಬ್ಬ ಬೋಧಕರು ಒಂದು ಮಾತಾಡ್ತಾರೆ. அந்த மேஷாக் என்ற பாஸ்டர் இருந்தார் பாருங்க. ಅಲ್ಲಿ ಮೇಷಾಕ್ ಅನ್ನೋ ಬೋಧಕರು ಬಂದಿದ್ರು. அவர்ட்ட நான் பேசும்போது அவர் என்ன கேட்டாரு, ಅವರು என்னுடைய பின்னணி, அப்பா பேர்லாம் சொன்னோன்னே அவர் சொன்னா எனக்கு நல்லா தெரியுமா அவர் அப்படின்னா. ಅವರೊಂದಿಗೆ ಮಾತಾಡ್ತಾರೆ. ನನ್ನ ಹೆಸರು, ನನ್ನ ಹಿನ್ನೆಲೆ ಕೇಳುವಾಗ ನಿಮ್ ತಂದೆ ನಾನು ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತಲ್ಲ, ரொம்ப நல்லா தெரியுமே, ನಾನು ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತಲ್ಲ. 4 வருஷமா நான் அவருக்காக ஜெபம் பண்ணி 4 வருஷமா அவருக்கு நான் சுவிசேஷம் பண்ணிட்டு இருக்கேன். 4 ವರ್ಷಗಳಿಂದ ಅವರಿಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ 4 ವರ್ಷಗಳಿಂದ ಸುವಾರ್ತೆ ಸಾರ್ತಿದ್ದೇನೆ. வாரத்துக்கு 2 முறை அவர் எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு ஜெபம் பண்ணனும்னு சொல்வாரு. ವಾರಕ್ಕೆ 2 ಸಾರಿ ನನಗೆ ಫೋನ್ ಮಾಡಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ರಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ನಾನು போறோம், அந்த கேண்டீனுக்கு போனா அவர்தான் எனக்கு வந்து எல்லாம் செய்வாரு. ನಾನು ಕ್ಯಾಂಟೀನ್ಗೆ ಹೋದ್ರೆ ಅವರೇ ಬಂದು ನನಗೆ ಎಲ್ಲ ಮಾಡ್ತಿದ್ರು. நான் உங்களுக்கு சொல்றேன், ನಾನು ಒಂದು ಹೇಳ್ತೇನೆ, 6 வருஷமா அவரை நான் பார்க்கல, 6 ವರ್ಷಗಳ ಕಾಲ ನಾನು ನೋಡಿಲ್ಲ. 4 வருஷமா ஒருத்தர் அவருக்காக ஊழியம் செய்தார். ಆದ್ರೆ 4 ವರ್ಷಗಳಿಂದ ಒಬ್ಬರು ಅವರಿಗೆ ಸೇವೆ ಮಾಡ್ತಾರೆ. ಆಮೆನ್. கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது பாருங்க. ಕರ್ತನ ವಾಕ್ಯ ಬಹಳ ಶಕ್ತಿಶಾಲಿ. நம்ம இதயத்தை ஒரு நாளும் அதில இருந்து பின்வாங்கவே கூடாது. ನಮ್ಮ ಹೃದಯದಿಂದ ಎಂದಿಗೂ ಇಂಜರಿಲೇಬಾರದು. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா ஆயிடுச்சு பாருங்க. ಬಹಳ ಆಶ್ಚರ್ಯವಾಯಿತು. அந்த விஷயத்தை கேட்டோன்னு அவ்வளவு பூரிப்படைஞ்சேன். ಆ ವಿಷಯಗಳು ಕೇಳಿ ಅಷ್ಟು ಪುಳಕಿತಗೊಂಡೆ. என் கண்ணுக்கு தெரியல, ನನ್ನ ಕಣ್ಣಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆனா என் தகப்பனார் அவருடைய செய்தியை கேட்டிருக்கிறார், அவருடைய சுவிசேஷத்தை கேட்டிருக்கிறார், அவருக்காக 4 வருஷம் அந்த போதக ஜெபம் பண்ணி இருக்கிறார். எவ்வளவு நடந்துருக்கு பாருங்க. ತಂದೆ ಅವರ ಸಂದೇಶ ಕೇಳಿದ್ದಾರೆ, ಅವರ ಕಾರ್ಯಗಳು ಸುವಾರ್ತೆಗಳನ್ನು ಕೇಳಿದ್ದಾರೆ. ಅವರು ನಮ್ಮ ತಂದೆಗೆ ಅವರು 4 ವರ್ಷ ಸೇವೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கணும் நம்ம தீர்மானிக்கணும். ಭವಿಷ್ಯ ಹೇಗಿರ್ಬೇಕನ್ನೋ